ஓம் சாய்ராம். சாயின் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணத்துக்காக நடக்கும். அந்த காரணங்கள் எல்லாமே ஒருத்தர் அறிஞ்சிருப்பார். நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பார். அவர் யார் அப்படின்னா, அவர் நம்மளோட குருவாக இருப்பார். குரு எதுக்கு நமக்கு தேவை அப்படின்றது தான் இங்கே சச்சரிதமில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு அவனோட எல்லா தேவைகளுமே நிறைவேறிக்கிட்டே இருந்தது. அவனுக்கு கல்வி தேவைப்படும் போது சரியான நேரத்தில் கல்வி கிடச்சிது. வேலை செய்ய போகும்போது அவனுக்கு ஏற்ற வேலையும் வருமானமும் கிடச்சிது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதும் அவன் நினச்ச மாதிரியே கல்யாணமும் பண்ணான். குழந்தை எல்லாமே பிறந்தது. நல்லபடியாக அவனும் வாழ்ந்துட்டு வந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரோட நண்பரை பார்க்கும்போது அவர் கேட்டார், என்ன எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்கும்போது, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதை என்ன, உனக்கு உதவி செஞ்சவங்க யாருன்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த மனிதன் என்ன சொன்னான் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில் நான் பிறந்தேன், வளர்ந்து ஆளானதுக்கப்புறம் அப்பா அம்மா என்னை வளர்த்தாங்க, நல்லா படித்தேன், சம்பாரித்தேன், இப்போது இந்த நிலைமையில் நிற்கிறேன்னு சொல்லும்போது, உனக்கு துணைக்கோ இல்லை உன்னோட கூடவோ யாருமே உனக்கு வரலையா, அவங்க கேட்டது குருவாக வரலையான்னு அது இவருக்கு புரியலை. அப்போ தான் கேட்டார், எனக்கு துணைக்கு யார், என்னை அம்மா அப்பா வளர்க்கணும், அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லும்போது, அப்போது உனக்கு அவங்க குரு இல்லையான்னு கேட்கும்போது, அவங்க குருவா, அது அவங்க கடமை தானே, உனக்கு அவங்க குருவாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நீ படிக்கும்போது நீயா போய் திறந்து வச்சு படிச்சியா, உனக்கும் அங்கே ஒரு குருவாக உன்னோட ஆசிரியர் இருந்தாங்க தானே, அப்போ அவங்க தானே உனக்கு குரு அப்படின்னு சொன்னாங்க. வேலை செய்யும் இடத்துலையும் அதே மாதிரி, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தவங்க நம்மளே அறியாமல் குருவாக வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு குரு இருக்கார், அவர் கட்டளைப்படி தான் நீ நடக்கணும்னு சொல்லும்போது, எனக்கு ஏன் குரு தேவைப்பட போகிறாரு, நான் என்னோடய வாழ்க்கையை நானே வாழுறேன், இதுக்கு எனக்கு குரு தேவையான்னு சொல்லும்போது, இப்போ 15 அடுக்கு மாடி இருக்குது, அதில் ஏறி போகிற உனக்கு ஈஸியாக இருக்கும். அதே இது உன்னோட வாழ்க்கை, நீ நேராக போயிட்டே இருக்கியான்னு கேட்கும்போது, இல்லை, கவலை இருக்குது, கடன் இருக்குது, கண்ணீர் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ யார்கிட்ட போய் சொல்லுவ, கடவுள்கிட்ட சொல்லுவேன். கடவுள் நேராக உங்ககிட்ட பேசுவாரா, ஒருத்தரை அனுப்பி அவரை உனக்கு வழிகாட்டியாக வச்சு அவர் மூலமாக அவர் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் தானே உனக்கு உறுதுணையாக இருக்குது, உன் வாழ்க்கையே சரி அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லி வருது. அப்படி பார்க்கும்போது அந்த கடவுள் அனுப்பி ஒருத்தர் யார் உனக்கு வழித்துணையாக வர்றாரோ அவர் தான் குரு. இல்லை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும்போது, இப்போ நேராக போயிட்டே இருக்கும்போது நீ கீழே விழுந்து எந்திரிச்சு வருவ. அதே இது உன்னை இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும், ஸோ நீ பார்த்து வா, என்ன பின்தொடர்ந்து வான்னு சொல்லும்போது உனக்கு அது எளிமையாக இருக்குமா, இல்லை உன்னோட பாதை கடினமாக இருக்குமான்னு கேட்கும்போது, அது எப்படி கடினமாக இருக்கும், ஒருத்தர் வரும்போது நம்மளுக்கு அது எளிமையாக தானே இருக்கும், அவர் தான் உன்னோட மானசீகமான குரு அப்படின்னு சொல்லி புரிய வச்சாங்க. அப்போ தான் அவருக்கும் புரிஞ்சுது, இவ்வளவு நாளாக நமக்கு குருவாக இருந்து ஒருத்தர் நல்ல முறையில் வழிகாட்டி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை மானசீகமாக நினச்சி அவரோட கடவுளுக்கு மனதார நன்றி சொல்லி, அவர் நண்பருக்கும் எனக்கு தெரியப்படுத்தினதுக்காக உனக்கும் ஒரு நன்றின்னு சொன்னார். இதே நம்ம சச்சரிதமில் நம்ம சாயப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒருத்தர் அவரோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி குழந்தைக்கு பக்கத்தில் அவரோட குருவை தூக்கி வைப்பாங்க. ஆனால் அந்த குழந்தையோட விதிப்படி அந்த குழந்தை இறந்துடும். அதை பார்த்துட்டு இருந்த நண்பர் என்ன நினைப்பாருன்னா, நம்ம வாழ்க்கையில் குரு இருந்து என்ன புண்ணியம், நம்மளோட தேவைகளை நாமளே தான் பார்த்துக்கணும்னு சொல்லி இன்னொருத்தர் கூட விவாதம் பண்ணுவார். பண்ணிகிட்ருக்கும்போது அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாத குருவால் இருந்து என்ன பிரயோஜனம், அவரை எதுக்கு கும்பிடணும்னு இவருக்கு கோபம் வந்துடும். ஸோ அதனாலே குரு தேவையில்லைன்னு சொல்லி விவாதம் பண்ணுவார். அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம சாயப்பா கிட்டே போய் கேட்கும்போது, குரு தேவையா இல்லையான்னு சொல்லி ஒருத்தர் கேட்கும்போது,
நீ ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சாயப்பா சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்பாரு, பாதை எப்படிப்பட்டதுன்னு கேட்கும்போது, இங்கேருந்து ரொம்ப தூரம், அதுக்கப்புறம் போகும்போது வழி கொஞ்சம் கடினமாக இருக்கும்னு சொல்லும்போது, இன்னொரு அடியவர் கேட்பார், அப்போ நம்ம வழித்துணைக்கு யாரையாவது வச்சுக்கிட்டா பாதை எளிமையாக இருக்கும் தானேன்னு சொல்லும்போது, ஆமாம், அப்போ உன்னை கல், முள், மேடு, பள்ளம், ஓநாய், குழி எல்லாத்துல இருந்தும் அந்த வழிகாட்டி உனக்கு உதவியாக இருந்து நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி, குரு தேவையா இல்லையா அப்படின்றத அழகாக குரு தேவையில்லைன்னு சொன்ன அந்த மனிதருக்கு புரிய வச்சுருப்பாங்க. அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. நம்ம பகவான் கிருஷ்ணருக்கே கிருஷ்ணருக்கு ஒரு குரு இருந்தார். அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணருக்கு ஒரு குரு இருந்தார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் குரு இருப்பார். நம்ம சாயப்பாக்கும் ஒரு குரு இருந்து வழிகாட்டி வந்ததாக தான் நம்ம சாயப்பா சச்சரிதமில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட குருவான சாயப்பாவுக்கு நாம் அவருக்கு கீழே அடிபணிஞ்சு அவர் சொல்கிற விஷயங்களை செஞ்சு அவரை மதித்து நம்ம வாழ்க்கையில் வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நம்ம குருவுக்கு தெரியும் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு, அவர் சொல்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு இந்த வழியில் நடந்தோம் அப்படின்னா நம்ம போகிற பாதை தப்பாகவே இருந்தாலும் நம்ம கையை பிடிச்சி, இந்த பாதை இல்லை, இன்னொரு பாதை உனக்கு இருக்குது, அதை நான் காமிக்கிறேன்னு சொல்லி அவர் அருமையாக கூட்டிகிட்டு போவார். அந்த வழியில் பயணம் செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு நடந்தால் கூட அதை நம்ம குரு அவர் நமக்கு முன்னாடி நடக்கிறதுனால அவர் தாங்கிட்டு நம்மளை சேஃபாக பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவார். எப்போவுமே நம்மளுக்கு குருவோட அவசியம் மிக மிக முக்கியம். அவர் வழிப்படி நடந்தால் நம்ம வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை அடையலாம். ஏன்னா நம்ம அவருக்கு நமக்கு அவர் எல்லா விஷயங்களையும் கற்று தெரிஞ்சு தான் கூட்டிகிட்டு போவார். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கு எளிமையான வழி குருவின் வழியை பின்பற்றி நடப்பது ஒன்றே. சாயப்பாவின் வழியில் செல்லுவோம். அவர் வழியில் நடந்து அவருக்கு பெருமை சேர்த்து அவர் குழந்தைகளாகவே வாழ்வோம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம்.